ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். திருமலைக்கு நீங்க தரிசனம் போறீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்களை வீடியோவா நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக்கா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கீழ்த்திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இப்போ டைம் வந்து 5:30 மணி ஆகுது. ஈவினிங் 5:30 மணிக்கும் நாளைக்கான ஸ்லாட் உங்களுக்கு 2299 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. யாருக்காவது எஸ்எஸ்டி டோக்கன் நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ல சாமி பார்க்க வேணும், இல்லை இப்போ நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர்ல போயிட்டு டோக்கன் வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க விஷ்ணு நிவாசத்துல இந்த டோக்கன்ஸ் கிடைக்கும். நீங்க பஸ்ல போறீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயும் உங்களுக்கு இந்த டோக்கன் கிடைக்கும். இதை விட்டா அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லயும் இந்த டோக்கன் நீங்க வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டை காட்டி உங்களுக்கான டோக்கனை வாங்கிக்கலாம். நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டு அவைலபிள் இருக்கு, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. திருமலையில இப்போ க்ரௌடு வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்கு. ஸோ அதனால எஸ்எஸ்டி டோக்கன் கூட வீக் டேஸ்லாம் நல்லாவே அவைலபிள் இருக்குங்க. ஸோ வீக் டேஸ்ல பிளான் பண்றவங்க எப்படி ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலையில இந்த ஒரு விஷயத்துக்காக இனிமே நீங்க 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் இந்த மாதிரி செலவழிக்க தேவையில்லை அப்படின்ற விஷயத்த தான் பார்க்க போறோம். இது ஏற்கனவே நம்ம டெய்லிவோ ஈவோ அன்னைக்கு இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை அந்த வீடியோலையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இதை மாலை மலர் நியூஸ்லயுமே டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இனி ரூபாய் 10 கொடுக்க வேண்டாம், திருப்பதியில் பக்தர்களுக்கு இலவசமாக திருநாமம் போட வசதி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் நெற்றியில் நாமத்துடன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார்கள். கோவில் வளாகத்தில் திருநாமமிட பக்தர்களிடம் ரூபாய் 10 முதல் 20 வரை வசூல் செய்கிறார்கள். ஒரு சில பக்தர்களை அடாவடியாக வழிமறித்து நெற்றியில் திருநாமமிட்டு அதிக அளவுல பணத்தை பிடுங்குகிறார்கள். இதனை தவிர்ப்பதற்காக ஏழுமலையான் கோவிலில் தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் நெற்றியில் இலவசமாக திருநாமமிட ஸ்ரீவாரி சேவா தொண்டர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருப்பதி மலையில் உள்ள ஏடிசி பகுதியில் இந்த திட்டத்தை தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் நேற்று தொடங்கி வைத்தார். ஸ்ரீவாரி சேவா தொண்டர்கள் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இலவசமாக நெற்றியில் திருநாமம் செலுத்தி வருகின்றனர். இதனால் இனிமேல் 10 ரூபாய் கட்டணம் செலுத்தி திருநாமமிட வேண்டியதில்லை. ஸோ இது ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். இதுவும் வந்து சேவாக்ஸ் வந்து யாரையும் கம்பல் பண்ணுறதில்ல. ஸோ வேணுமான்னு கேட்டு வேணுங்கிற பக்தர்களுக்கு மட்டும் திருநாமம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க, இல்லை வந்து நீங்களும் திருநாமம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து எவ்வளோ பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க, ஹுண்டியல் இதெல்லாம் வந்து இந்த டெய்லிவோ ஈவோ ப்ரோக்ராம்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது திருப்பதி மலைக்கு பாத யாத்திரையாக நடந்து வரும் பக்தர்களுக்கு விரைவு திவ்ய தரிசன டோக்கன்கள் வழங்கும் நடைமுறை மீண்டும் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது. தங்கும் அறைகளுக்கான காத்திருக்கும் பக்தர்களுக்கு எத்தனை அறைகள் உள்ளன, எப்போது அறைகள் கிடைக்கும் என்பதை பற்றிய விவரங்களை அறிவிப்புகள் மூலம் வெளியிட தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக தேவஸ்தான அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போதைக்கு வந்து ரூம் அவைலபிலிட்டி எல்லாம் கண்டிப்பாக போடுறாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 50 ரூபாய் ரூம் 100 ரூபா ரூம் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது, எவ்வளோ பேத்துக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுமே சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எவ்வளோ நேரம் கிடைக்கிறதுக்கு ஆகுன்றதையும் அப்டேட் பண்ணாங்கன்னா ரூம்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து தரிசனத்துக்கு கிட்டத்தட்ட நேரடி சர்வதர்ஷனம் 8 மணி நேரம் தான் ஆகுது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. வார இறுதி நாள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா விடுமுறை காரணமாக சனிக்கிழமை மாலை முதல் நேற்று காலை ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள அனைத்து அறைகளும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இதனால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து 8 மணி நேரத்துக்கு பிறகு தரிசனம் செய்ததாக வந்து தகவல் கிடைச்சிருக்கதா இதுல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு க்ரௌட் அப்படின்றது நார்மலாக தாங்க இருக்கு. ஸோ டிடிடியோட தர்ஷன் அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா காலையில் 8 மணியோட ஸ்டேட்டஸ் படி 6 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ ப்ரெசண்ட்டாக வந்து பார்க்கும்போது நமக்கு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது, லைன்லேயே தான் போயிட்டு தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கு. நேற்று தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 81,178 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நவம்பர் மாதத்துக்கான ஏபிஎஸ்ஆர்டிசியோட புக்கிங் இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை. பட் கால் பண்ணி கேட்டதுக்கு நெக்ஸ்ட் வீக் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நானும் அப்டேட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே வந்து சீக்கிரம் ஓப்பன் ஆயிரும். ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க.
ஸோ இந்த டைம் அப்படிதான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன், நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கான முன்பதிவு வர 12ஆம் தேதி தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நியூஸ்ல வந்து பேப்பர்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதையுமே பார்த்துடலாம். 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி ரயில் டிக்கெட் முன்பதிவு வரும் 12ஆம் தேதி தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பொங்கல் பண்டிகை காலங்களில் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து சுமார் 6 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தங்களின் சொந்த ஊருக்கு செல்வார்கள். இதில் பெரும்பாலானோர் ரயிலில் முன்பதிவு செய்து பயணம் செய்வார்கள். பயணிகளின் வசதிகளுக்காகவும் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் ரயில் டிக்கெட் முன்பதிவு 120 நாட்களுக்கு முன்பே தொடங்கும். அடுத்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை போகி பண்டிகை, 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி மாட்டு பொங்கல், அதே மாதிரி 16ஆம் தேதி வியாழக்கிழமை காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வோருக்கு வசதிகளாக ரயில் டிக்கெட் முன்பதிவு வர்ற 12ஆம் தேதி தொடங்குது. அந்த வகையில ஜனவரி 10ஆம் தேதி பயணம் செய்ய விரும்புவோர் செப்டம்பர் 12ஆம் தேதியும், 11ஆம் தேதி டிராவல் பண்ண விரும்புறவங்க 13ஆம் தேதியும், 12ஆம் தேதி டிராவல் பண்றவங்க 14ஆம் தேதியும் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகை அன்று பயணம் செய்ய விரும்பும் பயணிகள் வரும் 15ஆம் தேதியும் முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஆர்சிடிசி இணையதளம் வாயிலாகவும் டிக்கெட் முன்பதிவு செய்யும் மையங்களின் மூலமாகவும் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கிறதா இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு போறீங்களோ அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நேரடி சர்வதர்ஷனம் நமக்கு 6 மணி நேரம் தான் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2 மணி நேரம் ஆகுது. க்ரௌடு ரொம்ப நார்மலாக தான் இருக்கு. உங்களுக்கு பெரிய லெவலில் ரஷ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. வீக் டேஸ் ரொம்ப ஆவரேஜா இருக்கு. தர்ஷன் போறவங்க தாராளமா போகலாம். நீங்களும் விநாயகர் சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமையில தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், புதுசா ஏதாவது விஷயங்களை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நெக்ஸ்ட் தர்ஷன் போறவங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.